பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். மஹிந்தவின் மத்தள விமான நிலையத்தின் கதி. ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். காணாமல் ஆக்கப்பட்டோர் பட்டியலில் இலங்கைக்கு 2ஆம் இடம். மஹிந்த ராஜபக்ஷ தூக்கிலிடப்பட வேண்டும். விமல் பரபரப்பு கருத்து. தங்கத்தின் சடுதியான விலை அதிகரிப்பு. பெருந்தொகையான கட்டணத்தை செலுத்தாமல் அனுர அரசை ஏமாற்றிய மஹிந்த குடும்பம். காபோத சாதாரணதர மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு. கடவத்தையில் ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய 2. ஹம்பாந்தோட்டையில் உள்ள மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் பல புதிய தீர்மானங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மத்தள விமான நிலையத்தில் வனவிலங்கு துறையின் பிரத்யேக அலுவலகம் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காட்டு யானைகள் மற்றும் ஏனைய விலங்குகள் விமான நிலைய வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அணுகல் சாலைகளை கடக்கும் சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து வருகின்றதன் காரணமாக உள்கட்டமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விமான நிலைய செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிதாக நிறுவப்படவுள்ள அலுவலகம் வனவிலங்கு நடமாட்டத்தை கண்காணித்தல் மற்றும் நிர்வகித்தல், தாக்குதல்களை தடுத்தல் மற்றும் பயணிகள், விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் விமான நிலைய உள்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்வது என்ற விடயங்களில் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்துக்கான வெளிச்செல்லல் வரி தொடர்பாக வழங்கப்பட்ட சலுகை காலத்தை நீட்டிக்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு தீர்மானத்துக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி வெற்றிகரமாக ஒரு தர்க்க ரீதியான வாதத்தை முன்வைத்ததாக கலாநிதி தயன் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். இருப்பினும் தீர்மானத்துக்கு எதிரான வலுவான காரணங்கள் இருந்த போதிலும் வாக்கெடுப்பு கோரப்படாதால் அது வாக்கெடுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்து அவர் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தார். வெளியுறவு கொள்கை என்னவென்று எனக்கு புரியவில்லை. நாங்கள் வாக்கெடுப்புக்கு அழைத்து விடுத்திருந்தால் குறைந்தபட்சம் நமது நட்பு நாடுகளில் சில நாடுகள் தங்கள் ஆதரவை கூறியிருக்கும். இப்போது வாக்கெடுப்பு இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உலகம் இலங்கையை பற்றிய தவறான கருத்தை உருவாக்கக்கூடும் என்றும் அது துரதிர்ஷ்டவசமானது என்றும் கூறியுள்ளார். இந்த வெளியுறவு கொள்கை என்னவென்று எனக்கு புரியவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் 2வது பெரிய எண்ணிக்கையிலான கட்டாய காணாமல் போன சம்பவங்கள் இலங்கையிலேயே பதிவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. இலங்கையில் பல தசாப்த கால உள்நாட்டு போரின் போது காணாமல் போனோர் குறித்த அவலங்களை மையப்படுத்தி ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியிலேயே இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது 1980கள் முதல் குறைந்தது 1 லட்சம் வரையானோர் காணாமல் போயுள்ளனர் என சர்வதேச மன்னிப்பு சபை மதிப்பிட்டுள்ளது. உள்நாட்டு போர் முடிவடைந்ததிலிருந்து நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகள் குடும்பங்களுக்கு அர்த்தமுள்ள பதில்களை அரிதாகவே வழங்கியதால் காணாமல் போனவர்களின் உறவுகள் குழப்பத்திலும் துயரத்திலும் மூழ்கியுள்ளனர். சமீபத்திய நிகழ்வாக கடந்த 4 மாதங்களாக யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியான செம்மணியில் அகழ்வாய்வாளர்கள் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்துள்ளனர். இவற்றுள் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எலும்புக்கூடுகளும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் மனித புதைகுழிகளை முறையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர தேவையான தடயவியல் வளங்கள் மற்றும் சட்ட கட்டமைப்புகள் இலங்கையில் இல்லை என ஆஸ்திரேலிய ஊடகத்துக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை பொறுப்பு கூற வைப்பது கட்டாயமாகும். எந்த ஒரு நாடும் இதுபோன்ற மனித உரிமை மீறல்களில் இருந்து தப்பிக்க முடியாது என்ற செய்தியை உலக சமூகத்துக்கு அனுப்பும் என்று மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கூறுவது போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பின் போது இதுகுறித்து விமல் வீரவன்ச கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். சரத் பொன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை தூக்கிலிட வேண்டும் என அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து தொடர்பில் விமல் வீரவன்ச தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். சரத் பொன்சேகா போன்ற ஒரு மோசமான நபரை ஓய்வு பெற்றுக் கொள்வதற்கு 10 நாட்களுக்கு முன்னர் ராணுவ தளபதியாக நியமித்தமைக்காகவே மஹிந்தவை தூக்கிலிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான மோசமான ஒரு நபருடன் இணைந்து யுத்தத்தை வழிநடத்தியமை தொடர்பில் மஹிந்தவிற்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். பொன்சேகா போன்ற தீயவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக மஹிந்த தண்டிக்கப்பட வேண்டியவரே என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் தங்களுக்கு சிரமமாக இருப்பதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் தங்கத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்கத்துடன் கலந்துரையாடல் நடத்த சங்கம் முடிவு செய்துள்ளது. உலக பொருளாதார சூழ்நிலை மற்றும் அரசியல் சூழ்நிலையில் ஏற்பட்ட நிலையற்ற தன்மையே இந்த விலை உயர்வுக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வரலாற்றில் முதல் முறையாக உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நேற்று $4000 தாண்டியது. அதற்கமைய நாட்டின் தங்கத்தில் விலையை அதிகரித்துள்ளது. மேலும் 24 கேரட் தங்கத்தின் ஒரு பவுனின் விலை தற்போது 3,27,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மேலும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு பவுனின் விலை 3 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசித்து வந்த கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோக இணைப்புகளை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் கட்டண நிலுவைத் தொகை காரணமாக நேற்று முன்தினம் அவற்றினை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரிய வந்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகள் நீர் இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்தனர். மேலும் 1 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக மின்சார வாரியமும் மின்சாரம் துண்டிக்க அங்கு சென்றிருந்தது. பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு இருந்ததால் துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விசாரித்த போது அந்த வீட்டின் 6 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். வீட்டில் நிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் நீர் கட்டண பற்றாக்குறை குறித்து பொறுப்பான நபர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியமையினால் நீர் விநியோகத்தை துண்டிக்கப்படவில்லை. விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடு இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படவில்லை. அரசு சொத்து ஆய்வாளர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான பொருட்களை வரிசைப்படுத்தி அகற்றிய பின்னர் வீடு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என மஹிந்த தரப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் மீள் பரிசீலனை முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றி மீள் மதிப்பீட்டுக்காக விண்ணப்பம் செய்த மாணவர்கள் தங்களது முடிவுகளை அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் வழியாக தமது பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளீடு செய்வதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த மறுபரிசீலனை முடிவுகளின் அடிப்படையில் 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரிகள் இன்று நள்ளிரவு 12 மணி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவத்தை பகலபியந்தில பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து 12 கிலோகிராம் போதைப் பொருளுடன் ஒரு பெண்ணுமானும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் 9 கிலோகிராம் ஹெரோயின், 2 கிலோகிராம் கிறிஸ்டல் ஆகியவை அடங்கும். குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர்கள் தற்போது கடவத்த போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு 32 வயது என்றும் ஆணுக்கு 26 வயது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.